வணக்கம். இன்றைய பதிவில் பிறன் இல் விளையாமையின் 3வது குறளை நாம் காண இருக்கிறோம். விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். இதற்கு என்ன பொருள் என்று காணுமிடத்து, ஐயமில்லாமல் சிறிது கூட தன் நண்பனை சந்தேகப்படாமல் ஒருவன் இருக்கும் இடத்து நம்பியவனுடைய மனைவியை விரும்பி தவறுகளை ஒருவன் இழைப்பானே ஆனால் அது இறந்தவரை விட வேறுபட்டார் அல்லர் என்கிறார். அந்த மனிதன் இறப்புக்கு பிணத்திற்கு சமம். நம்பியவனுடைய மனைவியை விரும்பி தீமை செய்யக்கூடிய ஒரு நண்பன் எதற்கு சமம்? பிணத்திற்கு சமம் என்று வள்ளுவம் எடுத்து கூறுகிறது. இப்போது நம்ம பார்க்குறோம், சமுதாயத்தில் பரவலாக காணப்படுகிறது இப்பெல்லாம் லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு நடைமுறை. மக்கள் எல்லாம் அதை பெரும்பாலுமே எல்லாரும் இளையவர்கள், இளைய தலைமுறையினர் அதை பயன்படுத்துகிறார்கள். மிக மோசமான விளைவுகளை அது தரக்கூடியது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், சென்ற வாரம் 2 நபர்கள் சேர்ந்து வாழும்பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு மனத்தாங்கல் வந்து 2 பேருமே தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். இது ரொம்ப மோசமானது இல்லையா? ஏன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளை அவர்களுக்கு சந்திக்க துணிவும் இல்லை. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, ஊரார் தூற்றி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக நாம் இறந்து படலாம் என்று எண்ணி அவர்கள் இறந்து விட்டார்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த காரணம். ஆக இது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு வாழ்க்கை என்பதனை உணர்வதற்கு இளைய தலைமுறை மறுக்கிறார்கள். தம்மை மேம்படுத்தி கொள்ள ஒருவரும் நினைப்பதில்லை. அவர்கள் தற்காலிகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர நிலையான, ஒழுக்கமான, சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பதில்லை என்று நான் கருதுகிறேன். இன்றைய சமுதாயத்தில் இது வேரூன்றாமல் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். நன்றியுடன் விடை பெறுகிறேன். நாளை சந்திக்கலாம்.